நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரத்திலே இயேசுவின் அன்பு, அது செய்த காரியம், சிலுவையிலே நம்முடைய பாவங்களை சுமந்தார், அதனால் நம்முடைய வாழ்க்கையை, புது சிருஷ்டியை மாற்றுகிறார் என்றெல்லாம் தியானித்தோம். அதே இயேசுவின் அன்பு 1 யோவான் 3:16 அவர் நமக்காக ஜீவனை கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அதே காரியத்தை தொடர்ந்து தியானிப்போம். இயேசு கிறிஸ்து நம்மை நேசித்தபடினாலே நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார். அந்த தூய்மையான அன்பை பற்றி எண்ணும் பொழுதெல்லாம் சார்ல்ஸ் டிக்கன்ஸ் எழுதிய எ டேல் ஆஃப் டூ சிட்டிஸ் என்ற புகழ்பெற்ற நாவலின் ஒரு சம்பவம், ஒரு கேரக்டர், ஒரு காரியங்கள் எனக்கு ஞாபகம் வருகிறது. சார்ல்ஸ் டிக்கன்ஸ் எழுதிய புகழ்பெற்ற நாவல் எ டேல் ஆஃப் டூ சிட்டிஸ். பிரெஞ்சு புரட்சியை பின்னணியாக கொண்டு டூ சிட்டிஸ், லண்டன், பாரிஸ், அதனுடைய காரியங்களை சொல்லி சில காரியங்களை அதன் மூலமாக அந்த நாவலிலே எழுதியிருப்பார். இந்த நாவலிலே சிட்னி காட்டன் என்ற புகழ்பெற்ற ஒரு கதாபாத்திரம் உண்டு. சிட்னி காட்டன் ஒரு வக்கீல். சிட்னி காட்டன் ஒரு வக்கீலுக்கு அவர் ஜூனியராக பணியாற்றி வந்தார். அந்த வக்கீல் இவருடைய புகழை அதை பயன்படுத்தி வந்தார். சிட்னி காட்டன் தான் எல்லா கேஸ்லையும் முதுகெலும்பாக இருப்பார். அந்த புகழ் அவருடைய சீனியர் போய் சேர்ந்து விடும். அவர் மிகவும் மனம் உடைந்த நிலையிலே சிட்னி காட்டன் இருந்தார். இந்த நிலையிலே சிட்னி காட்டன் லூசி மேனட் என்ற பெண்ணை மிகவும் நேசித்தார். ஆனால் லூசி மேனட் என்ற அந்த பெண்ணோ அவள் விரும்பியது சிட்னி காட்டனே அல்ல. அவள் நேசித்ததெல்லாம் சார்ல்ஸ் டார்னே என்ற புகழ்பெற்ற பிரபு குடும்பத்தை சேர்ந்த ஒருவரை தான். சிட்னி காட்டன் லூசி மேனட்டை நேசித்தார். ஆனால் லூசி மேனட்டோ மிகவும் பணக்கார பிரபு குடும்பத்தை சேர்ந்த சார்ல்ஸ் டார்னேயை நேசித்தாள். இந்த சமயத்திலே பிரெஞ்சு புரட்சி நடைபெற்றது. பிரபு குடும்பத்தை, அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட தலையை துண்டிக்கும் கில்லட்டின் என்ற கருவின் மூலமாக மரண தண்டனை விதிக்கப்பட்டு அவருடைய தலைகள் துண்டிக்கப்பட்டது. சார்ல்ஸ் டார்னேயும் அவர் பிரபு குடும்பத்தை, அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு மனிதராக இருந்தபடினால அவரையும் பிடித்து சிறைச்சாலையிலே போட்டார்கள். அவருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. மறுநாள் காலை சார்ல்ஸ் டார்னேக்கு கில்லட்டின் கருவி மூலமாக தலை துண்டிக்கப்பட்டு மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும். இந்த செய்தி சிட்னி காட்டனை எட்டியது. தான் மிகவும் நேசிக்கிற லூசி மேனட் விதவை ஆக போகிற செய்தி அவருடைய உள்ளத்தை உடைத்தது. தான் மிகவும் நேசித்த லூசி மேனட்டுக்காய் என்ன செய்து அவளுடைய கணவனை விடுவித்து அவள் விதவையாகாமல் தடுத்து அவளுடைய வாழ்க்கையிலே வசந்தத்தை மலரச் செய்ய வேண்டும் என்று சிட்னி காட்டன் விரும்பினார். ஆகவே சிட்னி காட்டன் சிறைச்சாலைக்கு விரைந்து வந்து, சிட்னி காட்டனும் சார்ல்ஸ் டார்னேயும் ஒரே அளவு உயர உருவமைப்பு ஒத்திருந்தபடினாலே அவர் சொன்னார், சார்ல்ஸ் டார்னே இந்த இடத்தை விட்டு சென்று விடு, உனக்கு பதிலாக நான் இருக்கிறேன்னு சொன்னார். சார்ல்ஸ் டார்னே அதுக்கு சம்மதிக்கவில்லை. ஆகவே சார்ல்ஸ் டார்னேயுடைய விருப்பத்தை மீறி அவரை மயக்கப்படுத்தி சிறைச்சாலையிலிருந்து அவரை அப்புறப்படுத்தினார். அவரை பாதுகாப்பாக சிறைச்சாலையிலே வெளியேற்றிவிட்டு சார்ல்ஸ் டார்னேக்கு பதிலாக சிட்னி காட்டன் அவருடைய இடத்திலே சிறை கைதியாக அந்த சிறைச்சாலையிலே அமர்ந்தார். காரணம் என்ன? சிட்னி காட்டன் நேசித்த லூசியா மேனட்டுக்காக சிட்னி காட்டன் சார்ல்ஸ் டார்னே இடத்திலே மறிக்கவும் ஆயத்தமானார். மறுநாளிலே சிறைச்சாலைக்கு வந்தார்கள்.
அது சார்ல்ஸ் டார்னே என்று நினைத்து கொண்டு சார்ல்ஸ் டார்னே வேடத்தில் இருந்த சிட்னி காட்டனை கில்லட்டின் என்ற கருவிக்கு அழைத்து சென்றார்கள். அந்த கருவியின் மூலமாக தலை துண்டிக்கப்பட்டுதான் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. சிட்னி காட்டன் அவருடைய தலை பலகையில் நிறுத்தப்பட்டது. கில்லட்டின் என்னுடைய கூர்மையான கருவி இறக்கப்பட்டது. அவருடைய தலை துண்டிக்கப்பட்டது. தான் நேசித்த லூசி மேனட்டுக்காக சிட்னி காட்டன் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். லூசி மேனட் சார்ல்ஸ் டார்னே பாதுகாப்பாக பிரான்ஸை விட்டு வெளியேறினார்கள். பின்பு அவர்கள் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாய் குடும்ப வாழ்க்கையை நடத்தினார்கள். ஆனால் தங்களுக்காக தங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாய் இருக்க வேண்டும், தங்களுடைய வாழ்க்கையிலே வசந்தம் மலர வேண்டும் என்பதற்காக ஜீவனை கொடுத்த சிட்னி காட்டனுடைய அன்பை அவர்கள் மறக்கவே இல்லை. ஒவ்வொரு நாளும் அந்த அன்பை எண்ணி கண்ணீர் வடித்து அவர்களுக்கு பிறந்த மகனான இந்த குழந்தைக்கு சிட்னி காட்டனுடைய பெயரை இட்டு சிட்னி என்ற பெயரை கொடுத்து சிட்னி காட்டன் அவர்களுக்காய் செய்த தியாகத்தை அவர் என்றென்று நினைவிலே வைத்தார்கள். என் அன்பு சகோதரனே சகோதரியே, சார்ல்ஸ் டார்னேயும் லூசி மேனட்டும் தங்கள் வாழ்வு மலர வேண்டும் என்பதற்காக, தங்களுடைய வாழ்விலே வசந்தம் வீச வேண்டும் என்பதற்காக ஜீவனை கொடுத்த சிட்னி காட்டனை நினைவு கூர்ந்து தங்கள் குழந்தைக்கு சிட்னியின் பெயர் வைத்து அவரை நினைவு கூர்ந்தார்களே. நமக்காக இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்திருக்கிறாரே, நமக்காக அவர் இரத்தம் சிந்தியிருக்கிறாரே, நமக்காக அவர் மரித்திருக்கிறாரே, நமக்காக அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டாரே, நமக்காக அவருடைய சரீரத்தை சித்திரவதை செய்ய ஒப்பு கொடுத்தாரே, நமக்காக அவர் தாங்கொன்னா மன வேதனை அனுபவித்தாரே. இத்தனை அன்புள்ள அந்த தெய்வத்திற்கு பதிலுக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? அவருடைய சிலுவையின் நேரத்தில் எத்தனை பாடுகள், எத்தனை மனவேதனைகள், எத்தனை உடல் வேதனைகள், எத்தனை சித்திரவதைகளை அவர் நமக்காக அனுபவித்தார். மார்க்கு 14:50 சொல்கிறது, அவரை பிடிக்க வந்த பொழுது, பொறாமையினாலே அவர் ஒப்பு கொடுக்கப்பட்ட பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள் என்று யோசித்து பாருங்கள். அவரோடு இருந்தவர்கள், அவரோடு நன்மை பெற்ற மக்கள் அத்தனை பேரும் அவரை கைவிட்டு ஓடிவிட்டார்கள். இந்த அனுபவம் எதற்காக? தேவகுமாரனுக்காக வந்தது. மக்கள் நம்மை கைவிடும் பொழுது நாம் உதவி செய்வோம் என்று எதிர்பார்த்தவர்கள் நம்முடைய முதுகிலே குத்தும் பொழுது, நாம் நேசித்தவர்கள் நம்மை வஞ்சகமாக நடத்தும் பொழுது, நம்முடைய அன்பிற்கு மாறாக வெறுப்பை உமிழும் பொழுது நம்முடைய உள்ளம் எவ்வளவாய் துடித்து போகிறது. தேவகுமாரன் அந்த வழியை கடந்து சென்றார். மார்க் 14:50 எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். அவருடைய முக்கியமான ஒரு சீடனாக இருந்தவர் பேதுரு. எல்லா இடங்களுக்கும் பேதுருவை அவர் அழைத்து செல்வார். மறுரூப மலையிலே பேதுருவோடு இருந்தார். எவரின் மகளுக்காய் ஜெபிக்கும் பொழுது பேதுருவை அழைத்து சென்றார். மற்றும் கெத்சமனே தோட்டத்திலே பேதுருவை கூட்டி சென்றார். அப்படிப்பட்ட பேதுரு, அவருடைய நெருக்கமான 3 சீடர்களுள் ஒருவனாக இருந்த பேதுரு, மார்க் 14 66 முதல் 72 வசனங்களை வாசித்து பாருங்கள். இந்த மனுஷனை அறியேன் என்று அவரை மறுதலித்தார். இயேசுவை பேதுரு மறுதலித்தார், அவரை சபித்தான், அவருக்கு எதிராக சத்தியம் பண்ணினான். எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார்! எத்தனை நன்மைகளை இயேசு கிறிஸ்துவிடம் பெற்றவான் துணிகரமாக இந்த செயலில் ஈடுபட்டான் அல்லவா? நாம் நேசிக்கிறவர்கள் சிலர் நமக்கு துரோகம் செய்யணும்னு நம்முடைய உள்ளம் கூட வேதனைப்பட்டிருக்கும் அல்லவா? என்னுடைய வேதனையை புரிந்து கொண்டவர்கள் யார் என்று புலம்பியிருப்பீர்களவா? தேவாதி தேவன் இந்த பாதையிலே கடந்து சென்றார். உங்களுடைய வேதனை அவருக்கு தெரியும், அவர் உங்களை புரிந்து கொள்வார். அவரால் நன்மை பெற்ற அத்தனை ஜனங்களும் மார்க் 15 13, 14 வசனங்கள் சொல்லும் வண்ணமாக அவனை சிலுவையில் அறையும், அவனை சிலுவையில் அறையும் என்று கோஷமிட்டார்கள். எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும்! நம்ம நன்மை பெற்ற மக்கள் நமக்கு எதிராக திரும்பி நமக்கே தீமை செய்ய துணியும் பொழுது
அநேக நேரம் சொல்கிறோம்ல, நம்மளுக்கு அந்த நன்மை செஞ்சேன், அவனுக்கு இந்த நன்மை செஞ்சேன், அவனுக்கு எவ்வளோ நன்மைகளை செஞ்சேனே, அவன் கஷ்டப்படும்போதெல்லாம் உதவி செஞ்சேனே, அவன் எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டானே, அவனா அப்படி செஞ்சான் என்றெல்லாம் புலம்பி தவிக்கிறோம் அல்லவா? இயேசு கிறிஸ்து அந்த அனுபவத்தின் வழியை கடந்து சென்றிருக்கு. அவருக்கு தெரியும் அது. மற்றவங்க நம்மளை பரியாசம் பண்ணும்போது, கிண்டல் செய்யும்போது, கேலி செய்யும்போது நம்முடைய உள்ளம் எவ்வளவாய் துடிக்கிறது. மார்க் 15ஆம் அதிகாரம் 17 முதல் 20 வசனங்களை வாசித்து பாருங்கள். அவருக்கு சிவப்பான மேலங்கியை உடுத்தினார்கள், அவர் தலையிலே முள்முடியை சூட்டினார்கள், அவரை துப்பினார்கள், கோலால் அவருடைய தலையிலே அடித்து யூதருடைய ராஜாவே வாழ்க என்று முன்பாக முழங்கால் படிட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். நம்மை மற்றொரு பரியாசம் பண்ணும் பொழுது, கேலி செய்யும் பொழுது, கிண்டல் செய்யும் பொழுது, பகடி செய்யும் பொழுது நம்முடைய உள்ளம் துடித்து போகிறது அல்லவா? நான் வாழ்வதை விட சாவது மேல் என்று புலம்புகிறோம் அல்லவா? இயேசு கிறிஸ்து உங்கள் வேதனை தெரியும். காரணம் அவர் அந்த வழியாய் கடந்து சென்றிருக்கிறார். மார்க் 15ஆம் அதிகாரம் 29, 30 வசனங்களை அவரை தூஷித்தார்கள். தேவகுமாரன், தேவாதி தேவனின் திருவதாரம், அவரை அவர்கள் தூஷித்தார்கள். மார்க் 14, 43 முதல் 46 வசனங்களை வாசித்து பாருங்கள். பண பொறுப்பை நம்பி கொடுத்த அவர் தன் பண காரியங்களை நம்பி கொடுத்த யூதாஸ் காரியத்து முத்தம் செய்து அவரை காட்டி கொடுத்தார். எவ்வளவு வேதனையான அனுபவத்தின் வழியாய் அவர் கடந்து சென்ற இதெல்லாம் மனவேதனையை மாத்திரம் அவர் அனுபவித்தார். உடலில் எத்தனை சித்திரவதை, புத்தரில் எத்தனை சித்திரவதை. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 10 முதல் 16 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அழகை அந்த வசனங்கள் வர்ணிக்கிறது. இந்த வசனங்கள் என்ன சொல்கிறது அவருடைய அழகை குறித்து? உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் வெண்மையும் சிவப்பும் ஆனவர், அவர் 10,000 பேர்களில் சிறந்தவர். உன்னத பாட்டு 5:16 வாசித்து பாருங்கள். அவர் முற்றிலும் அழகுள்ளவர். அப்படிப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஏசாயாவுக்கு எப்படி காண்பிக்கப்பட்டார்? ஏசாயா அவரை எப்படி காண்கிறான்? ஏசாயா 53ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்த 1000 சிறந்த அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, வெண்மையும் சிவப்புமான அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, முற்றிலும் அழகுள்ளவராக இருந்த அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவையிலே இருந்தார்? ஏசாயா 53ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை நாம் பார்க்கும்போது அவரை நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. எவ்வளவு பரிதாபமான காரியம்! எவ்வளோ அப்படி காரணம் என்ன? 600க்கும் மேற்பட்ட ரோம போர் சேவகர்கள் அவரை சித்திரவதை செய்தார்கள். அவரை வாரினால் அடித்தார்கள். அந்த வாரின் முனையிலே இரும்பு கொக்கிகள் மாட்டப்பட்டிருந்தது. ஒவ்வொரு முறை வாரினால் அவருடைய முதுகு, அவருடைய உடல் அடிபட்ட பொழுது கொஞ்சம் சதையை பித்து கொண்டு அந்த வார் கொண்டு வந்தது. இரத்தம் ஆராய் ஓடியது. வேத ஆராய்ச்சியாளர் சொல்கிறார்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலே 5000க்கும் மேற்பட்ட சிறிய காயங்களும் 1160 பெரிய காயங்களும் காணப்பட்டன என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லி வைத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரீரத்தில் 5000த்திற்கு மேற்பட்ட சிறிய காயங்களும் 160க்கும் மேற்பட்ட பெரிய காயங்களும் காணப்பட்டன என்று. ஒரு உடலே சிதைந்து போனது. ஒரு உடலே அடிபடாத பகுதியே இல்லை. உடல் வேதனை. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் புறக்கணிக்கப்பட்டவரும் பாடு அனுபவித்தவரும் துக்கம் நிறைந்தவருமாயிருந்தார். மற்றவர்கள் நம்மை அசட்டை பண்ணும் பொழுது எவ்வளோ வேதனையில் இருக்கிறோம். மற்றவர்கள் நம்மை புறக்கணிக்கும் போது எவ்வளோ வேதனைப்படுகிறோம். அது ஆண்டவர் உங்கள் வேதனை புறக்கணிப்பின் வழியை கடந்து சென்ற ஆண்டவர் உங்கள் பாடுகள் தெரியும். வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 2:18 வேத பகுதியிலே, இயேசுதாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எபிரேயர் 4:15 வாசித்து பாருங்கள். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல்
எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் என்று சொல்லி சிலுவையிலே அவரை 2 கரங்களில் ஆணிகள், கால்களிலே ஆணிகள் அடித்து சிலுவையிலே அவரை தொங்க விட்டார்கள். வேதனின் மத்தியில் பாவமறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்ட பொழுது, உலகத்தின் பாவம் அவர் மீது சுமத்தப்பட்ட பொழுது, உடல் வேதனின் உச்சம், மன வேதனின் உச்சம், உடலில் உள்ள இரத்தங்கள் எல்லாம் வெளியேறிய பொழுது மத்தேயு 27:46 சொல்கிறது, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று தேவகுமாரன் வேதனையினூடாய் உச்சக்கட்டத்தில் அவருடைய வேதனையின் குரல் நமக்கு கேட்கிறது. ஏன் ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நம்ம கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம் அல்லவா? நாம் கைவிடப்படக்கூடாது என்பதற்காக தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பாடுகள் அனைத்தையும் தன் மீது ஏற்றுக்கொண்டார். நாம் கைவிடப்படக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் நாம் கைவிடப்பட்ட நிலைமைக்கு வரக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் என்ன சொல்றார் நம்மளை பார்த்து? எபிரேயர் 13:5 வாசித்து பாருங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் கைவிடப்பட்ட நிலைமையை கடந்து சென்றார். காரணம், நாம் கைவிடப்பட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக தான். இந்த உலகத்தில் என்னை உண்மையாய் நேசிக்கிற யாருமே இல்லை என்று புலம்புகிறீர்களோ, என் வேதனை உணர்ந்து கொள்ளும் ஒருவரும் இல்லை என்று சொல்கிறீர்களோ, நான் கேலி செய்யப்படுகிறேன், நான் அசட்டை பண்ணப்படுகிறேன், நான் சரீரத்திலும் மனதிலும் வேதனை அனுபவிக்கிறேன், யாருக்கு அது தெரியும் என்று புலம்புகிறீர்களோ, உங்களை அறிந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் உங்கள் கண்ணீரை மாற்றுவார். அவர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். இந்த இரவு உங்களுக்கு கொடுக்கப்படும் நற்செய்தி தான். உங்களை உண்மையாய் நேசித்து உங்களுக்காக மரித்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து இன்னும் உயிருள்ளவராய் உங்களோடு கூட இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வார். அவரை அழைத்து கூப்பிடுங்கள். ஆண்டவரே, நிர்பாக்கியமான நிலைமையிலே இருக்கிறேன், கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுங்கள். தன்னுடைய ஜீவனையே உங்களுக்காக கொடுத்த இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். ரோமர் 8:32 சொல்கிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்கும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று நாம் ஜெபிக்கலாம். உன்னை காக்கிறவர் உறங்கா, உந்தன் காலை தள்ளாட ஓட்டா, கவலைகள் தீர்ப்பா, கண்ணீர் துடைப்பா, கடைசி மட்டும் கைவிடாதிருப்பா, கவலைகள் தீர்ப்பா, கண்ணீர் துடைப்பா, கடைசி மட்டும் கைவிடாதிருப்பா, உன்னை காக்கிறவர் உறங்கா. இரவும் பகலும் உறங்காது எங்களை காக்கிற எங்கள் அன்பு பரம தகப்பனே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. உடைய பிள்ளைகளும் புரிந்து கொள்ளுடைய கிருபையை அவர்களுக்கு கொடுங்கப்பா. இப்பொழுதும் முதலாவது மனவேதனை அடைந்து சிலரால் பரியாசம் பண்ணப்பட்டது நிமித்தமாக, சிலரால் அசட்டை பண்ணப்பட்டது நிமித்தமாக, சிலரால் புறக்கணிக்கப்பட்டது நிமித்தமாக, சிலரால் ஏமாற்றப்பட்டது நிமித்தமாக, சிலரை உண்மையாய் நேசித்து பதிலுக்கு அவருடைய நேசத்தை கிடையாமல், நேசத்தை பெறாமல் தவிக்கும் பிள்ளைகளுக்காக, அன்பை கொட்டி வெறுப்பை சம்பாதித்த பிள்ளைகள், வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறேன். மனப்புண்களை ஆற்றும், மனவேதனை வழியை கடந்து சென்ற எங்கள் தேவன் மனவேதனையிலே தவிக்கிற அத்தனை பேருடைய மனவேதனையும் நீர் நீக்கி போடும். அது மட்டுமல்ல, சிலுவையிலே ஏராளம் பாடுகள், ஏராள வேதனைகள், சித்திரவதைகள், இரத்த ஆறுமுடி சரீரத்திலிருந்து வந்தது, உடல் பூரம் காயம், காயப்படாத இடமே இல்லை. அப்படிப்பட்ட வேதனையினுடைய கடந்து சென்ற எங்கள் தேவமே, சரீரத்திலே வேதனை, பாடுகள், வலி, இந்த வலி தாங்க முடியாமல், ஐயோ நான் ஏன் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கேன், நான் செத்தா கூட நலமாக இருக்குமே என்று புலம்பி தவிக்கிறேன். அப்படி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். சிலுவையிலே நீர் எங்களுக்காக ஏற்ற காயத்தின் தழும்புகள், எங்கள் நோய்கள் அனைத்தையும் குணமாக்க வல்லவை என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. சிலுவையிலே எங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் நோய்களை சுமந்தவரே. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு சரீரத்திலே
வியாதி, வலி, வேதனை, பாடுகள், சரீர உபத்திரவங்கள், சரீர உபாதைகள் அனுபவிக்கிற உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய சரீரங்களுள்ள சகல வியாதிகளும், பலவீனங்களும், வலிகளும், வேதனைகளும், உபத்திரவங்களும், உபாதைகளும் நீங்க கட்டளை கொடுக்கிறேன். We heal in the mighty name of Jesus. We heal in the all powerful name of Jesus. We heal in the wonderful name of Jesus. We heal in the sweet name of Jesus. We heal in the awesome name of Jesus. ஒவ்வொருவரையும் தொடுங்க, 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 ஒவ்வொருவரையும் தொடுங்க. பரிபூர்ண சுகத்தை கொடுங்க, பரிபூர்ண சுகத்தை கொடுங்க. இரவிலே சரிவர நித்திரை வராமல் தவிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இரவிலே சமாதானமான சுகமான நித்திரையை கொடுத்தருளும். அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரையை அருளுகிறார் வேதம் சொல்லிருதல்லவா. ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரையை கொடுத்தீரல்லவா, எலியாவுக்கு அயர்ந்த நித்திரை கொடுத்தீரல்லவா, ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை கொடுத்தீரல்லவா. பார்க்கக்கூடிய இரவு தூங்கும் பொழுது அவர்களுக்கு நல்ல சரீர இளைப்பாறுதலை, நல்ல சுகமான நித்திரை கொடுத்துள்ளோம். திருமணம் என்னும் ஆசீர்வாதம் தடைப்பட்டு தவிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொன்னீரே. அந்த வசனங்களின்படி உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான திருமண உறவுகளை ஏற்படுத்தி கொடுத்தரலும், அவருடைய திருமணத்தை நடத்தியறலும், திருமணத்தின் தேவைகளை சந்தித்தரலும், அவருடைய குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும். நன்றி நன்றி. வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுடைய வியாபாரத்தை ஆசீர்வதியும். நொடிந்து போன வியாபாரங்களை தூக்கி நிறுத்தும். வியாபாரத்திலே செழிப்பை கட்டளையிட்டலும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் கை செய்யும் வேலையெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். இந்த வேத வசனங்களின்படி பிள்ளைகளுடைய வியாபாரத்தை, தொழிலை ஆசீர்வதியும். சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் ஜெப குறிப்புகள் எனக்கு அனுப்பி வைங்கள். நான் உங்களுக்காக ஆண்டவரிடம் ஊக்கமாக ஜெபிப்பேன். என்னுடைய கடந்த நிகழ்ச்சிகள் மூலமாக ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் நன்மைகளோ பெற்றிருப்பீர்கள். தயங்காமல் அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். நான் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவருக்கு நன்றி செலுத்த, என்றும் அவருக்கு சாட்சியுள்ளவர்களாய் வாழ அது ஏதுவாக அமையும். ஆண்டவராக இயேசு தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you.